வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் கேஸையும் சேவ் பண்ணணும், டைமையும் சேவ் பண்ணணும், ஈஸியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதே டைம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சை சேர்ந்த மாதிரி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீமரோட பேஸில் ஊற வச்ச காராமணி 1 கப் ஆட் பண்ணி கூடவே 2 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிச்சு வரும்போது அந்த பபிள்ஸ் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்டீமரில் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் 1 கப் எடுத்துக்கலாம். செகண்ட் லேயர் ஸ்டீமரில் கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயும் மஞ்சள் பூசணிக்காயும் எடுத்துக்கலாம். தேர்ட் லேயரில் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் சைடில் முட்டையும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே ரிட்டைனாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கிற பழைய சாத கஞ்சி கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கூடவே 2 மாங்காய் துண்டு, அதோட வேக வச்சிருக்க காராமணி ப்ரோட்டீனுக்காக, ஃபைபருக்காக குக்கும்பர், கேரட், கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ, அதோட ப்ரோட்டீனுக்காக ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு பீட்ரூட் பன்னீர் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கடுகு, உளுந்தப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். கூடவே வேக வச்சிருக்க பீட்ரூட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து அதோட 1 கப் தேங்காய் பூவும் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா பீட்ரூட் பன்னீர் பொரியல் ரெடி. அடுத்து பம்ப்கின் எரிஷேரி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். கூடவே வேக வச்சிருக்க மஞ்சள் பூசணிக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு அதோட வேக வச்சிருக்க காராமணியும் சேர்த்திக்கலாம். மிக்சர் ஜாரில் 1 கப் தேங்காய், 1 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் காராமணி கூட்டு ரெடி. அடுத்து மோர் குழம்புக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருக்க சொரக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடலாம். மிக்சர் ஜாரில் 1 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 8 சின்ன வெங்காயம், 3 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க விழுதை அதில் சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிச்சு வரும்போது 1 கப் கடைஞ்சி வச்சிருக்க தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா எள்ளு சொரக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஃபுட் எடுத்துகிட்டு வரனால வெயிட்டையும் மெயின்டைன் பண்ண முடியும். கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. டே ஃபுல்லாக ஃபில்லிங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.